ஒரு நாள் ஒரு குரங்கு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நான் பேசுற புரியுதா? குரங்கு. இந்த குரங்கு இந்த உலகத்துல கூட சொல்றாங்க மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு. அது பொய், அப்படி இல்லை. ஆனாலும் அந்த குரங்கு புத்தி இருக்கு. அல்லேலூயா. குரங்கோட சேட்டை இருக்கு. கரெக்ட். குரங்கு சேட்டை மனிதர்களுக்கு உண்டு. இப்ப இந்த குரங்கு சொறி பிடிச்சிருச்சு. என்ன பிடிச்சிருச்சு? ஏன் சொறி பிடிச்சிச்சுன்னா, இந்த குரங்கு ஒரு பக்கத்துல இருக்க வாழைத்தோப்புல என்ன செய்யுது, போய் வாழைத்தார் எல்லாம் பழுத்தெல்லாம் பிடிச்சு திங்குது. இந்த தோட்டக்காரர் என்ன பண்றாரு, இந்த குரங்கு போராட்டம் தாங்க முடியாம ஒரு ஊசி அடிச்சிடுறாரு. அந்த குரங்கு மெல்ல மெல்ல நோய் பிடிச்சி சாகிற மாதிரி, அது முடியெல்லாம் கொட்டி சாகிற மாதிரி என்ன செய்யறாரு, ஒரு ஊசி அடிச்சிடுறாரு பழங்கள்ல. இந்த குரங்கு போய் நல்லா அப்படி சாப்பிட்டு வந்து ஒரு நாள் முடியெல்லாம் கொட்டி அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே கிடக்கு. அப்ப அந்த வழியா போறவங்க சொல்றாங்க, குரங்கே அங்க ஒரு வைத்தியர் இருக்காரு, அந்த மரத்துல உட்காந்துருக்காரு, நீ போயிட்டு அந்த வைத்தியர்கிட்ட போய் இதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டா நீ பொழைச்சிக்குவ அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க, ரோட்ல போறவங்க. உடனே அந்த குரங்கு 4 தவில போயிருச்சு வைத்தியர்கிட்ட. வைத்தியர் அங்க உட்காந்துருக்காரு. அப்ப அந்த குரங்கு சொல்லுது, எனக்கு இந்த மாதிரி சொருகி பிடிச்சிருச்சு, நான் இதுல இருந்து என்ன செய்யணும், விடுதலை ஆகும், எனக்கு மருந்து கொடுங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, எங்க போனேன்? இந்த மாதிரி போனேன், அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு இருந்தா அப்படி இருக்கு. ஆமா கேள்விப்பட்டேன், அந்த தோட்டக்காரன் ஏதோ பண்ணிட்டாங்களா? ஆமா, இனி அங்க போகாது இனிமே. ஆனா நான் கொடுக்குற மருந்து சுகமாயிரும், உனக்கு நினைஞ்சிரும், சுகமாயிரும். ஆனா திரும்ப வாழைப்பழத்தை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு. சீ ஒரு தடவை தான் கெட்டேன், இனி கெட வரேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு தடவை தான் கெட்டேன், இனிமா அந்த புத்தி வரப்போ சில வாழைப்பழக்கு புத்தி சொல்லிக்கிருப்போம். அது சொல்ல, நான் ஒரு தடவை தான் கெட்டேன், இனிமா கெட போறேன். அதை நம்ம நம்பிடுவோம். நம்ம சொல்லுங்க. இப்ப அது மாதிரி அந்த வைத்தியர் என்ன பண்றாரு, நம்பி மருந்து கொடுக்குறாரு. இது நல்லா சாப்பிட்டு சூப்பர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 5-6 மாசத்துல என்ன செஞ்சிருச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. மறுபடியும் புது முடிக்கு வந்துச்சு. பழைய முடியெல்லாம் கொட்டி புது முடி முளைச்சி புதுசா பிறந்த குரங்கு மாதிரியே இருக்கு. ஆளுகெல்லாம் தடவி பாக்குறாங்க, சும்மா பொதுன்னு சூப்பரா இருக்கு, முகம் அழகா இருக்கு. ஏன்னா வைத்தியர் கூட இருக்கே. நான் சொல்றது பரம பரிகாரியா வைத்தியர், அல்லேலூயா. பரம பரிகாரிங்கிற இயேசுங்கிற வைத்தியர். அப்ப நம்மளாம் ஏற்கனவே அங்க இருந்தோம். இப்ப ஆண்டவர் நமக்கு புது வாழ் கொடுத்துருக்காரு. அந்த குரங்க சொல்லிக்கிறேன். இப்ப சரியாயிடுச்சு. அம்மா சொல்லுங்க. இப்ப நல்ல சூப்பராகி உற்சாகமாகி பலனாகி சூப்பரா இருக்கு. வைத்தியர் கூடயே இருக்கு, எல்லா வேலையும் செய்து போது வருது. வைத்தியர் ஒரு நாள் சொன்னாரு, நான் கொஞ்சம் மருந்து வாங்கணும், அதனால நான் டவுனுக்கு போயிட்டு வரேன், நீ என்ன செய், நீ பாத்துக்க அப்படின்ட்டு அவர் கிளம்பி டவுனுக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. இந்த குரங்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துச்சு, அதை எடுத்து பார்த்து இதை பார்த்து சும்மாவே இருக்காது. சில குரங்கு புத்தி இருந்தா சில மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டேப்பான். அதை நோண்டி பார்ப்பான், இதை நோண்டி பார்ப்பான், அங்கே போவான், மொபைலை போட்டு பார்ப்பான், டிவியை பார்ப்பான், எல்லாம் பார்த்து. இந்த குரங்கு என்ன பண்ணிருச்சு, இப்ப வாழைப்பழம் ஞாபகம் வந்துருச்சு. இலையில சொல்லுங்களேன். வைத்தியர் இருக்க வரைக்கும் என்ன வரல, வாழைப்பழம் ஞாபகம் வரல. இப்ப வைத்தியர் அங்கிட்டு போனவன வாழைப்பழம் ஞாபகம் வருது. ஏசப்பா இருதயத்துல இருக்க வரைக்கும் உலக சிந்தனை செய்யாது, வராது. ஏசு விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா எல்லா சிந்தனையும் வரும். அப்ப இந்த குரங்குக்கு வாழைப்பழம் வந்தோடனே உடனே அதே நினப்பா இருக்கு. உடனே டக்குன்னு வாழைப்பழம் திங்க வேணாம் தானே சொன்னார் வைத்தியர், பழத்தை திங்க வேணாம்னு சொன்னாரு, தோட்டத்தை போய் பார்க்க வேணாம்னா சொன்னாரு. அப்படின்னு 4 தவில தோட்டத்துக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. 4 தவில தோட்டத்துக்கு போய் பார்க்குது. தோட்டம் சும்மா ரஸ்தாலி போட்டிருக்காங்க. இந்த குரங்கு போனதுக்கு அதுக்கும் அந்த தோட்டத்துல ரஸ்தாலி விதைச்சி, ரஸ்தாலி பழுத்து பெரும்புற ரஸ்தாலி வெடிச்சு வாசனை அடிக்குது. பழத்தாறு வெடிச்சு வாசமா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த குரங்கு மூக்க தொலைக்குது. வைத்தியர் மருந்து முன்ன வந்த சொரிஞ்சது பிறண்டதெல்லாம் மறந்து டவக்குன்னு இன்னும் 4 தவில மரத்துக்கு போயிடுச்சு. இப்ப நினைக்குது, வைத்தியர் வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம் தான் சொன்னாரு, மரத்துல ஏற வேணாம்னு சொன்னாரா அப்படின்னு மனச்சாச்சு. சில நேரத்துல மாமிசம் நம்மகிட்ட பேசும். மாமிசத்தை சாத்தான் தூண்டுவா. எப்பயுமே மாமிசத்தை தூண்டின உடனே நமக்குன்னு ஒரு நீதி வந்துடும், சுயநீதி. என்ன நீதி? சுயநீதி, உலக நீதி, வேத நீதி. அப்ப சுயநீதி சொல்லும், இன்னைக்கு ஒரு நாள் தானே,
சுயநீதி சொல்லும், பாவம் செய்யவங்க யாரா இருக்காங்களா அப்படி சொல்லும் சுயநீதி. இப்போ உடனே இந்த குரங்கு வைத்தியர் பழத்தை தான் சாப்பிட வேணாரு, மரத்துல ஏற வேணா சொன்னாரு அப்படின்னு மரத்திலேயே பார்த்துட்டே இருந்துச்சு. ரொம்ப பக்கம் வந்துருச்சு இல்லையா அந்த ரஸ்தாலி பழத்துக்கு. அதுக்கும் டபக்குன்னு பாஞ்சு கொலைக்கு மேல உட்காந்துக்குச்சு. 2 காலையும் தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு சுத்தி முத்தி பாக்குது. தோட்டக்காரர் வராங்களா, வைத்தியர் வராரா? ஒருத்தர் வரல, தோட்டக்காரன் வரல. ஆனா ஒரு படபடப்பு மட்டும் இருக்கு. அல்லையில சொல்லுங்க, வாசனை கமகமன்னு இருந்தாலும் ஒரு படபடப்பு மட்டும் இருக்கும். சில நேரம் பாருங்களேன், நீங்க கத்தருக்கு பிரியமில்லாத ரோட்ல பிரவாசிக்கும் போது, கத்தருக்கு பிரியமில்லாத பார்க்கும்போது, போகும்போது, வரும்போது ஒரு படபடப்பு இருக்குமா? என்ன உங்களுக்கு இருந்ததே இல்லையா? இருக்கும், படபடப்பு இருக்கும். அல்லையில சொல்லுங்க, இந்த படபடப்பு அந்த குரங்கு இருக்கு. வைத்தியர் வந்துருவாரோ அல்லது தோட்டக்காரன் வந்துருவானோ ஆவிடு, அதெல்லாம் மறந்து மெய் மறந்து இப்ப குரங்கு நினைக்குது பழத்தை சாப்பிடதான் வேணான்னாரு, தொட வேணாம் நான் சொன்னாரு, நீ பேசாம தொட்டுருச்சு. அல்லேலூயா. தொட்டது சும்மா இருக்காலாமா, அது நல்லா அப்படி வந்துருச்சு கையில. நல்லா தான் பழுத்து வெடிச்சிருக்க பழம் அப்படி இருக்கும். தொட்டவொடனே லபக்குன்னு கையில வந்துருச்சு. கையில மூக்கு கிட்ட இன்னும் வாசம். இப்ப நினைக்குது வைத்தியர் சாப்பிடத்தான் வேணான்னாரு, மோந்து பார்க்க வேணான்னு சொல்லலையே அப்படின்னு நல்லா மோந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்கெல்லாம் பாவம் செய்யாதவங்களாம் அப்படி நினைச்சு. இல்லையா? தீய நோக்கம் பாவமான்னு பைபிள் சொல்லுது. இல்லையா? டக்குன்னு நான் வாழைப்பழம் சொன்னது சில பேர்த்துக்கு பலது போகுது. குவார்டர் பாட்டில் போகுது, சிகரெட் போகுது, பீடி போகுது, பொடி போகுது, ஆமேன், கான்ஸ் போகுது, புயல போகுது. போதா இல்லையா? போதா இல்லையா? இப்ப டக்குன்னு உரிச்சு பார்ப்போம். சாப்பிட்டதான் வேணான்னாரு, என்ன செய்வோம்? உரிச்சு. ஏற்கனவே சாப்பிட்டேன் தானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உரிச்சு பாக்குறாரு. உரிச்சு பார்த்தா வாசனை தாங்க முடியாது. உலகத்துக்கிட்ட நெருங்க நெருங்க நீங்க தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. சிம்சோன் ஆரம்பத்திலேயே தெளிலா கிட்ட போகாம இருந்தா தப்பிச்சிருப்பான். போய் மடியில படுக்க ஊருல ரகசிய சொல்ல கெட்டு போனான், கண்ணை புடுங்கப்பட்டுருச்சு. இப்ப உடனே இந்த குரங்கு சொல்லுது, நினைக்குது சாப்பிடதான் வேணான்னாரு, நக்கவா வேணான்னாரு அப்படின்னு பழத்தை நக்கிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி எப்படி வருது பாருங்க, எப்படி எப்படி வருது. ரொம்ப நெருங்கிருச்சு, இன்னும் உள்ள போல, அவ்வளவுதானே. உடனே நக்கிட்டே இருந்து மெய் மறந்து உள்ள போயிருச்சு. கரெக்டா வைத்தியர் வந்துட்டாரு, தோட்டத்துக்காரன் வந்துட்டாரு. ஏற்கனவே உள்ள போனது கண்ணாமலை முதி வெளியே கர, இவங்களையும் பார்க்க இந்த குரங்கு அப்படியே நிக்குது. வைத்தியர் சொல்லிட்டாரு, நீ வந்த தொலைச்சிருவோம். அவர் தோட்டக்காரர் வந்தா தானே தொலைக்க, நான் கிட்ட வரண்டான்னு விரட்டி அடிச்சு அந்த குரங்க திரும்ப ஓடி போய் மறுபடி சொறி பிடிச்சி, வங்கு பிடிச்சி, சிறங்கு பிடிச்சி செத்தே போச்சு. இப்படிதான் சிலர் தேவனுடைய கிருபை வரங்களை விட்டு தூர போய் பிசாசுகிட்ட போய் ஒட்டிக்கிறாங்க. ஒட்டிக்கிட்டு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, சுகத்தை, அற்புதத்தை இழந்துட்டு திரும்ப பேய் பிடிச்சி, திரும்ப நோய் பிடிச்சி, திரும்ப ஆசீர்வாதத்தை இழந்து போய் அப்படியே மொழிப்பதையும் நின்றுக்கிட்டு அழுவாங்க. இல்லையா? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவனோட தான் சேரணும். ஆமாவா இல்லையா? இவ்வளவு பிரசங்கம் பண்ணி சில பேர் சிரிக்காத இருக்க பார்க்கும்போது என்னுடைய மனம் ரொம்ப வேதனை அடைகிறது. இல்லையா? ஏன்னா அல்லேலூயா, சிரிக்காதாலும் பணம் பிடுங்கினாலும். ஆமேன். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரசங்கம் ஆண்டவர் கூட பேசுறாருன்னா, நான் அந்த கதையெல்லாம் தயார் பண்ணிட்டா வரேன், தானா வருது. எல்லாம் சொல்லுங்க, உங்க முன்னாடி நின்னா சில கதை தானா வருது, சில பிரசங்கம் தானா வருது. அது தானா இல்ல, அது அங்க இருந்து வருது. அல்லேலூயா. பிசாசு யாரை வஞ்சிக்கலாம்னு வகை தேடி கொண்டிருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா.